அடுத்ததாக வி ரவுண்டப். யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி கடந்த 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி நேற்று வரை யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் நடைபெற்றது. Originally for this event, கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்காட்சி கூடங்களை நாடாவெட்டி திறந்து வைத்தனர். 15வது வருடமாக நடைபெற்ற இந்த கண்காட்சி வடக்கிற்கான உங்கள் நுழைவாசல் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்றது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் வர்த்தக வல்லுநர்கள் போன்றோரை ஒன்றிணைத்து இந்நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. நிர்மாணத்துறை, சுற்றுலாத்துறை, தகவல் மற்றும் தொடர்பாடல், தொழில்நுட்பவியல், கல்வி, வாகனம், விவசாயம், ஆடை உற்பத்தி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட விற்பனை காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பூதன்வயல் கிராமத்தில் தண்ணி முறிப்பு பாடசாலை இயங்கிய காணியை தனியார் ஒருவர் பிடித்து வைத்திருப்பதால் குறித்த காணியை மீட்டுத் தர கோரி இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யுத்த காலத்துக்கு முன்னர் நீண்ட காலமாக பாடசாலை இயங்கி வந்த காணியை யுத்தம் நிறைவடைந்து மேல்குடியேற்றம் வந்தபோது தனியார் ஒருவர் சுவீகரித்து பாடசாலை அடையாளங்களை அழித்து வீடு ஒன்றை அமைத்துள்ளார். இந்நிலையில் பின்னர் உரிய முறைப்படி பிரதேச செயலக அதிகாரிகளை அணுகி அவர்களூடாகவும் குறித்த தனிநபரை வெளியேற்ற முடியாத நிலையில் இன்று காலை பூதன்வயல் தண்ணி முறிப்பு பாடசாலை அமைந்திருந்த காணிக்கு அருகாமையில் மீண்டும் பாடசாலை காணிக்கான தீர்வு கிடைக்கும் வரை தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஊர் மக்கள், பாடசாலை சமூகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பாடசாலை பூதன்வயல் பொதுநோக்கு மண்டபத்தில் மரங்களுக்கு கீழ் 53 மாணவர்களுடன் வசதிகளற்ற நிலையில் இயங்கி வருகின்றது. குறித்த போராட்டத்திற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறாத நிலையில் பாடசாலை செல்லும் மாணவர்களை இடைநிறுத்தி மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். உள்ளுக்கு அவரை வச்சுக்கொண்டு இப்ப நான் இந்த காணிக்குள்ள அவர் கட்டடம் உடைச்சாலும் நான் போகலாது, போனேன்டா சட்டத்தின்படி நான் பிள்ளையானவரால். அப்போ கட்டடத்துக்குள்ள அதே வழக்கு நடக்கிற வளாகத்துக்குள்ள அவருக்கு சுதந்திரமான ஒரு இது கிடைச்சிருக்குது. அப்போ 62 பிள்ளைகளுக்கும் சுதந்திரமற்ற ஒரு கல்வி நிலை கிடைக்குது என்று சொன்னால் அடுத்து வர்ற காலப்பகுதியில் சமூகத்தில் நீங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டீங்கன்னா என்னுடைய சமூகத்தில் ஆக கூடுதலான குற்றச்செயல் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் ஒன்று, சரியான கல்வி நிலையில் பொழுதுபோக்கு மையம் இல்லை, நூலகங்கள் இல்லை, விளையாட்டு திடல்கள் இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை, இப்போ நாங்கள் இதில் இவ்வளவுக்கு ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இப்படி ஒரு நிகழ்வு உங்களை இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு உங்களுக்கு சிரமம் ஊட்டணும்ன்றது எங்களோட உள்நோக்க கருத்து இல்லை. எங்களுடைய விஷயங்கள் வெளியில் உங்களால் கடத்தப்பட வேணும், அடுத்தடுத்து அதிகாரிகளுக்கு கடத்தப்பட்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும்ன்றதான் எங்களோட நோக்கம். புலமை பரிசில் பரீட்சை மதிப்பெண்கள் தொடர்பான மீள்திருத்தங்களை இன்று முதல் பிப்ரவரி 6 வரை இணைய வழியூடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். பெறுபேறுகளை மீள் பரிசீலனைக்காக இணைய வழி முறைமையின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டன. அதற்கமைய பெறுபேறுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளில் குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 249 பேரும், பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 4020 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். මේ හරහා අපි අපරාධවලට ඍජුවම සම්බන්ධ වී ඇති තැනැත්තන්, එසේ හඳුනාගත් තැනැත්තන්
167 දෙනෙක් අත්අඩංගුවට ගැනීමක් සිද්ධ කළා. அத்துடன் கடந்த நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் 3T56 ரக துப்பாக்கிகளும் 5 கைத்துப்பாக்கிகளும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள பிள்ளையாரடி சர்வோதய வீதியில் வீதியை விட்டு விலகிய வேன் மின்சார தூணுடன் மோதிய விபத்தில் மின்சார தூண் உடைந்து வீழ்ந்ததுடன் வேன் பலத்த சேதமடைந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த வேன் மின்சார தூணுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மின்சார தூண் உடைந்து வீழ்ந்ததை அடுத்து அந்த பகுதியில் சிறிது நேரம் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.